நாங்கள் எங்களுடைய இராணுவ இலக்குகளை முடித்ததற்கு பிறகு ஹொர்முஸ்ல தாக்குதல் நடத்தினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இராணுவ இலக்கை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னாலே ஈரான் தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஈரான் தோத்ததுக்கு பிறகு எப்படி ஹொர்முஸ்ல தாக்குதல் நடத்துவான்? அப்போ என்ன நடத்தோம்னா, ஈரான் தோக்க மாட்டான்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. செச்சினியாவில் இருக்கக்கூடிய செச்சின் படைகள் ரஷ்யாவினுடைய அனுமதியோடு ஈரான் மீது ஒரு தரைப்படை நடவடிக்கை, அமெரிக்காவுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் ஈரானுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா செச்சினியாவில் இருக்கக்கூடிய செச்சின் படை பிரிவுகள் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுக்குள் நுழைந்து அமெரிக்காவோடு போரிடுவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தத்திற்கு பிறகு தற்போது 173வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கடந்த ஒரு மாதமாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டுப்படைகள் இணைந்து ஈரான் மீதான மிக உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான சூழலில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக ஈரான் மேல அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு படைகள் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானில் இதுவரைக்கும் 2200க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்களுடைய இருப்பிடங்கள் இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. இவ்வளவு அகோரமான யுத்தத்தை ஈரான் மேல இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்துகிற அதே நேரம் இதற்கு பதிலடியாக தற்காப்பு நடவடிக்கையாக ஈரானும் தொடர்ந்து பதிலடி நடவடிக்கைகளை இஸ்ரேலுடைய பல தளங்கள் மேல நடத்தி கொண்டிருக்கிறது. வரலாற்றில் இஸ்ரேல் இப்படி ஒரு அடியை வாங்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஈரானிடமிருந்து அடியை வாங்குகிற அதே நேரம் அமெரிக்காவை விட்டா யாருமே கிடையாது என்று நினைத்து கொண்டிருந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்களையே நெருப்பு வைத்து எரிக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது ஈரானுடைய படைகள். ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவினுடைய தளத்தை நோக்கி ஈரானுடைய IRGC மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறது. நேற்றே நம்முடைய வீடியோவில் ஒரு கப்பல், ஒரு டேங்கர் மேலே, இஸ்ரேலுடைய ஒரு டேங்கர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகளை சொல்லியிருந்தோம். அந்த டேங்கர் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணெய் டேங்கர் அதை நேற்று அழித்திருந்தது ஈரானுடைய IRGC. அதே நேரம் இன்றைய தினம் கத்தருடைய கடல் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த, ரஸ்லபானுக்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த இன்னும் ஒரு கப்பல் மேலையும் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் என்பது மிக உச்சமாக நடைபெறுகிற நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நினைக்கும் போது தான் நமக்கு சார்லி சாப்ளின் நினைவு வர்ற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு உச்சகட்ட காமெடியனாக அவர் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏண்டா இந்த யுத்தத்துக்கு போனோம்னு நினைக்கிறாருங்கிறது உலகத்துக்கே தெரியுது. அதுக்காக வேண்டி இவ்வளவு உளருவீங்களா என்று நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாமே உலகமே கைகட்டி நின்று சிரிக்கிற அளவுக்கு மாறிக்கொண்டே வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் அவரை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய மகன் புதிய ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்பட்ட முஜ்தபா ஹாமனி அவர்கள் அமெரிக்காவிடத்தில் சீஸ்ஃபயர் கேட்கிறாரு, யுத்த நிறுத்தத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு யுத்த நிறுத்தமே தேவையில்லை, அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லைன்னு ஈரான் திரும்ப திரும்ப சொல்லுகிற நேரத்தில் முஜ்தபா ஹாமனி ஹிஸ்புல்லாக்களை பற்றி பேசியிருக்கிறாரு, அதே மாதிரி மற்ற தரப்புகளை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் அவர் நடத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வளமையான ஒரு தூதரக தொடர்பாக நேரடியாக இருக்காது. தூதரக தொடர்பு என்பது பாகிஸ்தானுடைய தூதரகம் வழியாகத்தான் ஈரானியர்கள் அமெரிக்காவுடனான தொடர்புகளை செஞ்சு கொள்வாங்கங்கிற ஒரு நிலை தான் எப்பொழுதுமே இருந்து வந்தது. அப்படியே இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் நேரடியாக ஃபாரின் மினிஸ்ட்ரியோடு தான் பேசுவாங்களே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆயத்துல்லா அலி ஹாமனியோடையோ அதுக்கு பிறகு வந்திருக்கிற தற்போதைய முஜ்தபாவோடு நேரடியாக ஆயத்துல்லாக்களோடு பேசுவதில்லை. அப்படியான ஒரு ராஜதந்திர முறையை ஈரான் வைத்தும் இல்லை. இப்படி இருக்கும்போது எதையாவது ஒளறி கொட்டணும்னு அந்த ஆளு கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த யுத்தத்தை முடிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும், கலண்டு போயிடணுங்கிற ஒரு தேவை அவருக்கு இருக்கு. ஏன்னா மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாது, ஹொர்முஸை மூடி வச்சிருக்கான், என்ன செஞ்ச
செஞ்சாலும் ஹொர்முஸை திறக்க மாட்டேன் என்கிற ஒரு நிலையில ஈரான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கான பொறுப்பாளர் ஹெக்ஸத் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்களுடைய ராணுவ இலக்குகளை முடித்ததற்கு பிறகு ஹொர்முஸ்ல தாக்குதல் நடத்தினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், ராணுவ இலக்கை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னாலே ஈரான் தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஈரான் தோத்ததுக்கு பிறகு எப்படி ஹொர்முஸில் தாக்குதல் நடத்துவான்? அப்போ என்ன நடத்தோம்னா, ஈரான் தோக்க மாட்டான்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிப்ரவரி 28 தாக்குதல்கள் தொடங்கிய நேரத்திலேயே ஆட்சி மாற்றம்ங்கிறது எங்களுடைய ஒரு தேவையாக இருக்கலை. ஈரானில் ஆட்சியை மாற்றணும்னு அவங்க நினைக்கலையாம். உள்ளே போகும்போதே என்ன சொல்லிட்டு போனாங்க, ஈரான் மேலே அட்டாக் பண்ணுவோம், அவங்களுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியை இல்லாமலாக்குவோம், அதே மாதிரி அவங்களுடைய அணு ஆயுத செறிவூட்டலை நிறுத்தணும், அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம், ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம். ஈரானுக்குள்ளே அவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன மெசேஜை போட்டார் மக்களுக்கு? அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி வந்து கொண்டே இருக்கிறது, ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்த ஆள் சொன்னது எல்லாம் நம்பி அங்கே மன்னர் ஷாவுடைய மகன் ரெசா வேற அடிக்கடி நான் உங்களை ஆள ரெடியாக இருக்கேன், நான் அங்கே வந்துடுவேன்னு அந்த ஆள் மனக்கோட்டையை கட்டி ஈரானுடைய அதிபராகவே மாறி நிற்கிறாப்புல. இவர் பைத்தியம்னா அது உச்சகட்ட பைத்தியமாக மாறி நிற்கக்கூடிய நிலையில நம்ம வளமையாகவே பார்க்க முடிகிற சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை எங்களுடைய இலக்காகவே நாங்கள் வைக்கவே இல்லை, ஆனாலும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எந்த பேச்சுவார்த்தைகளையுமே நடத்தலை என்று சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஈரானுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லையா, ஆனால் ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறான். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு ஆட்சி மாற்றம்னா ஜனாதிபதி மாறணும், பிரதமர் மாறணும், ஆட்சி கட்டமைப்பு மாறணும். இப்போ போன வாட்டி ரணில் விக்ரமசிங்கவுடைய கவர்மெண்ட் இருந்தது, இப்போ அனுரகுமார் திசாநாயக்குடைய கவர்மெண்ட் இருக்குது. இப்படி வந்தால் தானே ஆட்சி மாற்றம். ஆனால் அமெரிக்க அதிபருடைய பார்வையில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனி இருந்தார், அவரை நாங்கள் கொண்டுட்டோம், இப்போ முஜித்தபா காமனி தான் வந்திருக்கிறாரு. எனவே ஆட்சி மாற்றம். இது ஆட்சி மாற்றமா ஆள் மாற்றமா? அவரை கொண்டுட்டீங்க, அதுக்கு பதிலாக அதே ஸ்டேஜுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. அவங்களோட கொள்கைகள் மாறலை, அவங்களோட சித்தாந்தம் மாறலை, அவங்களோட அரச கட்டமைப்பு மாறல, அவங்களோட ஸ்ட்ரக்சர் பிளான் எதுவுமே மாறல, உங்களை எதிர்க்கிறோம்ங்கிறதுல அவங்க மாற்றமே இல்லை, ஏவுகணைகளுடைய எல்லைகளை நாங்கள் குறைப்போம் எல்லாம் அவங்க வரவே இல்லை, அணு ஆயுத அவங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவோம்னு அவங்க சொல்லலை, ஹிஸ்புல்லா அதே போன்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை கொடுக்காம இருப்போம்லாம் அவங்க சொல்லலை. நீங்கள் போட்ட 15 நிபந்தனைகளை எதையுமே அவங்க ஒத்துக்கிறல. இனி எப்படி ஆட்சி மாற்றம்? முஜிதபா காமனி வந்திருக்கிறாராம், அதனால் அவங்க ஆட்சி மாற்றத்தை நினைச்சு யுத்தம் பண்ணலனா கூட தற்போது ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதுல யோசிக்கணும் தெரியுமா, இதை சிரிக்காம சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்க அதிபருக்கு ஒரு வெக்கங்கட்ட தனம் இருக்கிறது என்பது பாராட்டுக்குரியதான். ஏன்னா சிரிக்காம இந்த பொய்யை சொல்லணும் இல்லை, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவுடைய பார்வையில் ஈரானுடைய அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய திட்டம்ங்கிறது 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் பின்னாடி கொண்டு வச்சுட்டோம். அவங்களோட அணு நிலையங்கள் மேலாம் அட்டாக் பண்ணி இனி அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா 15 to 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆனால் இதுக்கு எந்த ஆதாரத்தையும் அவர் தரவில்லை என்பதையும் அல் ஜசீரா மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது மட்டுமல்லாம, அப்ப ஈரானுடைய கையில் 450 தொடக்கம் 600 கிலோ வரைக்கும், அதாவது 1300 பவுண்டுகள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. இதுல இருந்து 9 தொடக்கம் 10 அணு ஆயுதத்தை அவங்க செஞ்சிட முடியும். இந்த யுரேனியத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க என்கிற கேள்விகளுக்கு அவரிடத்துல பதில் இல்லை. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, நீங்க அணு ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கிட்டு இனி 20 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க செய்ய முடியும்னா, அப்ப ஆல்ரெடி அவங்க செறிவூட்டப்பட்டிருக்க யுரேனியம் எங்க? அதை யார் எடுத்தா? அழிச்சிட்டீங்களா இல்லையா? அல்லது ஈரான் உங்கள்கிட்ட தந்துட்டா இல்லையா? அல்லது ஈரான் எங்க வச்சிருக்குது? இந்த கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஈரான் வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய வல்லாதிக்க நாடுகள் படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அல் ஜசீரா நேற்று பின்னேரங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியோட நடத்தின ஒரு பேட்டி நிகழ்வு அது. அந்த நிகழ்வில் அப்பாஸ் அராக்சி இடத்துல அமெரிக்காவில் யாராவது உங்களோட தொடர்பில் இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது, எஸ், எங்களோட ஸ்டீவ் விட்காஃப் என்னோட தொடர்பில் இருந்தார், சில தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டாரே தவிர சமாதான பேச்சுக்கள் தொடர்பாக எதையுமே அவர் என்னோட பேசலை, அதை பாகிஸ்தான் தான் பண்ணுதுங்கிற விதமாகத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் நாங்கள் எதுலையுமே பங்கெடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அமெரிக்க மீதான எங்களுடைய நம்பிக்கை 0% தான் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சாத்தியமான
அமெரிக்காவினுடைய தரைப்படை நடவடிக்கையை கண்டு பயப்படுறீங்களான்னு கேட்கும்போது பயம் எங்களுக்கா? அப்படி எந்த ஒரு சஞ்சலமுமே எங்களுக்கு கிடையாது. எங்களை எப்படி பாதுகாத்துக்கிறோம்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தரைவழி போர் நடைபெற்றால் எங்களால் அதை இன்னும் சிறப்பாகவே செய்து முடிக்கவும் முடியும். ஈரானோட யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கிறோமே தவிர மற்ற எந்த நாடுகளுக்கும் மூடவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எனவே ஒரு தரைப்படை யுத்தத்திற்கு நீங்க வரணும்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அப்பாஸ் அராக்சி அல் ஜசீராவுடைய பேட்டியில் சொல்றது மட்டுமல்ல, இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை பொறுத்தவரையில் அதனுடைய கட்டுப்பாட்டை நாங்களும் ஓமானும் தான் முடிவெடுக்கணுமே தவிர வேற எவனுக்கும் முடிவெடுக்க முடியாது என்பதையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்படியான சூழல்ல தான் ஒரு செய்தியை நீங்க ஆங்காங்க பார்த்திருப்பீங்க. அந்த செய்தி உண்மையாங்கிறத உறுதிப்படுத்தி விட்டு தான் நம்ம சொல்லணுங்கிறதுனால தான் உடனே அந்த செய்தி நம்ம சொல்லலை. பட் இன்னைக்கு தேடி பார்க்கும்போது அந்த செய்தி உண்மையாகவே இருக்கக்கூடிய செய்தி. குறிப்பாக பலஸ்டைன் கிரானிக்கல் உள்ளிட்ட பல ஊடகங்களும் பிரஸ் டிவியே நேரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய அரச ஊடகமே நேரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, செச்சினியாவில் இருக்கக்கூடிய செச்சின் படைகள் ரஷ்யாவினுடைய அனுமதியோடு ஈரான் மீது ஒரு தரைப்படை நடவடிக்கை, அமெரிக்காவுடைய கிரவுண்ட் போர்சஸ் ஈரானுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா செச்சினியாவில் இருக்கக்கூடிய செச்சின் படை பிரிவுகள் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுக்குள் நுழைந்து அமெரிக்காவோடு போரிடுவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது செச்சின் படையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. செச்சினியாவுடைய இந்த படைகள் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே பெரும்பாலும் முஸ்லீம்களாக இருப்பாங்க. அந்த இஸ்லாமிய சூரத்தோடு அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாடிகளை வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜீனத்தாக இருப்பாங்க. இவர்கள் நேரடியாக ரஷ்யாவோடு தொடர்பில் இருக்கிற அதே நேரத்தில் இப்போ நடந்து வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக சண்டையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இதனுடைய ஒரு படைப்பிரிவு. இப்படியான சூழலில் தான் செச்சன் போராளிகள் நாங்கள் ஈரானுக்கு போய் சண்டையிடுவதற்கு தயார். காரணம் என்னன்னு கேட்டா, இப்பொழுது அமெரிக்கா இதை மதப்போராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து யூத கிறிஸ்தவ போராக இதை மாற்றுகிறார்கள். எனவே நாங்கள் இஸ்லாமியர்களாக எங்களுக்கு மத்தியில் ஷியா சன்னி என்கிற வேறுபாடு இருந்தாலும் அதை கலைந்து விட்டு இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஆதரவாக பங்கெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை பிரஸ் டிவியை வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்க தரைவழி படையெடுப்பு ஏற்பட்டால் ஈரானுடைய ஆயுதப்படைகளுக்கு ஆதரவாக அங்கு நாங்கள் செல்வதற்கு தயார் என்பதுதான் அவருடைய மிக தெளிவான ஸ்டேட்மெண்ட். செச்சன் படைப்பிரிவினுடைய தலைவராக செயல்படக்கூடிய ரம்ஜான் கதிரோ அவர்களும் இந்த கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த செய்திகளோடு தான் இந்த செய்தி மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த செய்தியை ரஷ்யாவினுடைய பல ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி நேரடியாகவே பிரஸ் டிவி ஈரானுடைய அபிஷியல் தொலைக்காட்சியை, அரசு தொலைக்காட்சியை வெளியிட்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதை தழுவித்தான் இந்த செய்தியை பலஸ்டைன் கிரானிக்கல் உள்ளிட்ட செய்தி பிரிவுகளும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு கிரவுண்ட் போர்சஸ் உடனான ஒரு சண்டை ஏற்பட்டால் ஈரானுக்கு நேரடியாக உதவுவதற்கு செச்சன் போராளிகள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கிற அதே நேரம் குர்துகளும் நாங்கள் உங்களோட சண்டைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறி இருக்குது. ஒன்று துருக்கியினுடைய வார்னிங், நீங்கள் வந்தீங்கன்னா தொலைச்சு விடுவோம்ட்டாங்க துருக்கி, அதனால் அவங்க வரலை. ரெண்டாவது அதை தாண்டி முஜ்தபா ஹாமனி அவங்க குர்துகளுடைய, அதாவது குர்துகள்னாலே சன்னி முஸ்லிம்ஸ் என்று புரிஞ்சுக்கிறங்க, அவங்களுடைய மிக பெரும் உலமாக்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அது ஒரு நன்றி கடிதமாக அனுப்பியிருக்கிறார். காரணம் என்ன, ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அதற்கு அனுதாபம் தெரிவித்து குர்துல இருக்கக்கூடிய சன்னி ஆலிம்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க முஜ்தபா ஹாமனி அவர்களுக்கு. அந்த கடிதத்துக்கு அவர் ரொம்ப நெகிழ்ந்து பதில் அனுப்பியிருக்கிறாரு. அந்த பதில்களை பார்க்கும்போது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல நடைமுறை தோன்றுகிறது. ஷியா சன்னி என்கிற வேறுபாடு இருந்தாலும் நாம் மனிதர்கள், நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம இந்த இடத்துல பிரிஞ்சு நிற்கக்கூடாது, இணைந்து நின்றால் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பது தெரிகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல சமிக்ஞைகளாக வரக்கூடிய நேரத்தில் தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் ஈரானுடைய ஐநாவுக்கான தூதராக செயல்படக்கூடிய அமீர் ஜயித் ரவானி அவர்கள் கூட ஐநாவில் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, இந்த யுத்தத்தில் உக்ரைன் பலவந்தமாக நுழைந்து கொண்டிருக்கிறது,
உக்ரைன் நுழைஞ்சாங்கன்னா நாங்கள் வெளிப்படையாகவே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டி வந்துவிடும். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையாக சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுக்கான இராணுவ விமான போக்குவரத்துக்காக எங்களுடைய வான்வழியை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சுவிட்சர்லாந்தும் இன்றைக்கு அறிவித்திருக்கு. ஆல்ரெடி ஸ்பெயின் அறிவிச்சிட்டாங்க, சுவிட்சர்லாந்தும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்களால் இன்றைய தினம் குவைத்து, பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் அமெரிக்காவுடைய விமானப்படை தளங்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விமானப்படை தளம் பாரிய தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல்களால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் நேபாளை பங்களாதேஷை சேர்ந்தவர் அல்லது நேபாளை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். அதே நேரம் யுஏஇல இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி, ராசல் கைமா இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஈரானியர்கள் அத்தனை பேரும் உடனடியாக வெளியேறுங்க என்று சொல்லி துபாய் வந்து கிக் அவுட் பண்ணிட்டாங்க. துபாயிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஈரானியர்கள் ஈரானை சென்று அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் துபாய் டச் ஃப்ளைட்டில் கூட ஈரானியர்கள் வருவதற்கு அனுமதி கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. உதாரணமாக ஒரு ஈரான்காரர் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போகணும்னா துபாய் ஃப்ளைட்டில் டச் ஆகி போக முடியுமான்னு சொன்னால் அதுக்கு கூட அனுமதி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய உயர்மட்ட தூதர்களில் ஒருவராகவும் வெளிவிவகார அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவங்க சொல்லும்போது, எங்களுடைய மிக நெருங்கிய சகோதரராக நாங்கள் சவுதி அரேபியாவை பார்க்கிறோம், சவுதியோடு எங்களுக்கு எந்த முருகலும் கிடையாது. இதே நேரம் இந்த இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு காரணமே அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் தான். எனவே சவுதி அரேபியா பிராந்தியத்தினுடைய அமைதியை கருத்தில் கொண்டு நம்முடைய பொது எதிரியை கவனத்தில் கொண்டு உடனடியாக அமெரிக்காவினுடைய படைகளை எல்லாம் மொத்தமாக வெளியேற்றி விட வேண்டும், நம்மளே பாதுகாத்துக்கிறோமோ, அமெரிக்காக்காரன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு அறிவித்தலை அவருடைய எக்ஸ் பேஜில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களோடு இணைந்து இன்றைக்கு 3ஆம் கட்ட தாக்குதல்களை யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் இஸ்ரேல் மேலே நடத்தி இருக்கிறாங்க. மிக பாரிய தாக்குதலாக அது இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு மேலதிக செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுக்குள்ள தடுப்பு ஏவுகணை பற்றாக்குறையும் தடுப்பு ஏவுகணை மெஷனரிஸ் பற்றாக்குறையும் உச்சமாக இருக்கிற போது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, இஸ்ரேலுடைய ஏரோ 3 அதே போன்று டேவிட் ஸ்லிங் போன்ற தடுப்பு, அதாவது இந்த தடுப்பு ஏவுகணை சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் சிஸ்டம். ஆல்ரெடி அயன் டோமே ஃபெயிலியர் சிஸ்டம். இந்த மாதிரியான ஃபெயிலியர் சிஸ்டங்களில் கம்ப்ளீட் பண்ணப்படாத சிஸ்டங்களை கூட தற்போது அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலது அந்த இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும் அந்த மெஷினரிஸ், அதை கூட கொண்டு வந்து வச்சு கம்ப்ளீட்லையோ தடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு களமிறங்கிட்டாங்க என்கிற ஒரு கேவலமான செய்தியும் இன்றைய நாளில் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு இஸ்ரேல் மீது 100 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இலங்கையினுடைய நேரம் 11 மணி, இலங்கை இந்திய நேரம் 11 மணிகள், அதாவது ஈரானுடைய நேரம் இரவு 8 மணி ஆகிற போது ஏற்கனவே நம்ம தனி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். ஈரான் இன்றைய நாளில் அதாவது ஃபேஸ்புக்கினுடைய அலுவலகங்கள், அதே போன்று கூகுளுடைய அலுவலகங்கள், அதே மாதிரி அமெரிக்க இஸ்ரேலுடைய தொடர்புடைய ஆப்பிள், ஐடிஎம் இதை நோக்கி எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகங்கள் மீதும் நடத்தப்படும், அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் மீதும் நடத்தப்படும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரான் இன்றைக்கு 100 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் 41 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 200க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் இன்றைக்கு இஸ்ரேல் மேலே 89வது அலை மிக கடுமையான தாக்குதலாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலுக்குள்ளே எவ்வளவு பெரிய அடி விழுகுதுங்கிறது இப்போ நம்ம மட்டும் சொல்ல தேவையில்லை. அல் ஜசீராவை தாண்டி இன்றைக்கு பிபிசி வரைக்கும் அவங்களோட மீடியாக்களை இன்னைக்கு காரி துப்புகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார் அங்கே அடி விழுது, இங்கே விழுது, என்னடா சிஸ்டம்னு சொன்னீங்க. அதனால தான் இப்போ எப்படியாவது இந்த யுத்தத்திலேருந்து வெளியே ஓடிடணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஓடிட்டாருன்னா இவங்க பட்டது பாடாக போயிரும்ங்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் எங்களை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்போம் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்க இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. நான் அந்த முடிவை எடுக்க போகிறேன். நேட்டோ நாடுகள் என்று வச்சிருக்கிறாங்க. இந்த நாடுகளில் ஒரு நாடு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் மற்ற எல்லா நாடும் தாக்குதல் நடத்தணுங்கிறது விதி. ஆனால் ஏற்கனவே அப்படித்தான்
தான் ஈராக் மேலே தாக்குதல் நடத்தும் போதும் ஆப்கான் மேலே தாக்குதல் நடத்தும் போதும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் போது நாங்கள்லாம் வர முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி நேட்டோ தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. டெலிகிராஃபி போட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நேட்டோ உருவாக்கப்பட்டது இதுக்காக இல்லை, ஹொர்முஸை பாதுகாக்கிறதுக்காக நேட்டோ உருவாக்கப்படலை, அது நீங்களாக உண்டாக்கிக்கிட்ட வம்பு, அதை நீங்களே பார்த்துக்கிறங்கன்னு நேட்டோ சொல்லிட்டாங்க. அதனால தான் அமெரிக்கா அதிபர் சொல்கிறாரு, இவங்க தைரியம் இல்லாதவங்க, இவங்க வந்து காகித புலி அப்படின்ட்டு சொல்லி பேப்பர் டைகருங்கிறாரு. காகித புலி என்கிறது எனக்கு தெரியும், அதனால் இவங்களோட இருந்து பலன் கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, புதினுக்கும் நல்லா தெரியும் இவங்க காகித புலி. இப்போ புட்டினையும் சேர்த்துக்கிட்டாப்ல, ரஷ்ய அதிபரையும். ரஷ்ய அதிபருக்கு கூட தெரியும் இவங்களாம் காகித புலின்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன கூப்பிட்டு பார்க்குறாரு, வாங்க ஹொர்முஸுக்கு வாங்க, உங்களோட இராணுவத்தை அனுப்புங்கிறார். ஒரு பயம் வரமாட்டேங்கிறான். அதனால் அசிங்கப்பட்டு இப்படியெல்லாம் அவர் பேசுகிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாஹ்வுடைய தாக்குதலுக்கு பிறகு வடக்கு இஸ்ரேலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய சேனல் 20 தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி இருக்கிற வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா பகுதியில் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஷெல் தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்திக்காக நேட்டோ வடிவமைக்கப்படவில்லை என்று சொல்லி பிரான்சினுடைய அதிகாரி தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பிரான்சும் ஈரான் மீதான தாக்குதல்களுக்காக அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்களை மூவ் பண்ணுறதுக்கு தன்னுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை கடுமையாக விமர்சிச்சிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு பதிலடியையும் மெக்ரான் கொடுத்திருக்கிறார் பிரான்சினுடைய அதிபர். சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், நீங்கள் எங்களை எவ்வளோ விமர்சித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இது எங்கள் வார் கிடையாது, உங்கள் வார், உங்கள் யுத்தத்துக்காக நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெக்ரான் தெளிவாக கேட்டார். என்னன்னா, நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கடா, நாங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே யுத்தம் இதுவரைக்கும் ஈரானுக்கு ஃபேவராக, ஈரானுடைய கையிலே தான் யுத்தத்தினுடைய பிடி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து ஈரானுடைய ஆளுமை வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. அப்பாவிகள் மீது 2 ஆண்டு காலம் காசாவில் நடத்திய யுத்தத்திற்கு, அதே போன்று வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொன்று குவித்ததற்கெல்லாம் இப்பொழுதுதான் ஈரானியர்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களுக்கு. இப்போ தெரியும் இஸ்ரேல்காரனுக்கு வலியுண்டா என்ன, மரணமுண்டா என்ன, ஒரு உயிருடைய பெருமதி என்னங்கிறது இப்பயாவது யூதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற நிலை உருவாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முழு மத்திய கிழக்கும் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.